சரி, பார்ப்போம். அது ரெக்கார்டிங்ல செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ம். ஒரே ஒரு செகண்ட் நான் செக் பண்ணி பார்த்துறேன் நான். எஸ் சார். அப்போ வந்து கோபால்ட் ப்ளூ கொஞ்சம் போல எடுத்துக்கிருவோம். நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரெக்கார்டிங் ரைட் சார். ரெக்கார்டிங் ஓடிட்டு தான் இருக்கு. நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருந்தாலுமே இங்க ரெக்கார்டிங் ஓடுற மாதிரி காட்ட மாட்டேங்குது. ஆனா ரெக்கார்டிங் ஓடிட்டு தான் இருக்கு. ஓகே. சரி, கொஞ்சம் போல கோபால்ட் ப்ளூ எடுத்துக்கிறேன். கொஞ்சம் போல கோபால்ட் ப்ளூ எடுத்தோம்னா போதும். நமக்கு அந்த பெயிண்டிங்க்கு டிஸ்டர்ப் பண்ணாத லெவலுக்கு நம்ம கலர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா பெட்டரா இருக்கும். அதனால நான் என்ன செய்யறேன், இந்த சின்ன பிளேட்ஸ் வேற வச்சிருக்கேன் நான், இந்த சைஸ் பிளேட்ஸ். அதுல கொஞ்சம் போல ப்ளூ எடுத்து கோபால்ட் ப்ளூ எடுத்துக்கிறேன். கொஞ்சம் அதுக்கும் கொஞ்சம் தேவைப்படலாம். அந்த இது நல்லா இருக்கு இல்லையா? அதாவது என்ன ஆகுதுன்னா, அது லெஃப்ட் சைட்ல இருந்து சன் செட், யூஸ்வலா வந்து சன் செட்டை இந்த சைட்ல தான் காட்டுவோம் நம்ம. லெஃப்ட் சைட்ல இருந்து அது வர்றது பாதிக்கு தான் கிளவுட்ல வந்து அந்த கலர்ஸை கொடுக்குது. ஆமா, நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. அதை செஞ்சு பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு ஒரு ஐடியா ஒன்று யோசிச்சேன்னா எப்படி வருதுன்றத பார்ப்போம். அது நமக்கு அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு நோட்டீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் இருக்கோ அவ்வளவுக்கு அளவு வந்து நம்மளுடைய வியூவரோட அட்டென்ஷனை வந்து இந்த பெயிண்டிங் பிடிச்சு வச்சிருக்கோம். அதுதானே நம்ம வந்து ஒரு பெயிண்டிங்கோடைய பியூட்டின்றோம். எவ்வளவு நேரத்துக்கு உன்னோட அட்டென்ஷனை கேப்சர் பண்ணி வச்சிருக்க முடியும். இப்போ வந்து ஒரு ஸ்பீக்கரா இருந்தாலும் சரி, ஒரு டான்ஸரா இருந்தாலும், டிராமா, எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆக்ஷனா இருந்தாலும் எவ்வளவு நேரம் நம்மளோட அட்டென்ஷனை பிடிச்சு வச்சிருக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு அது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப இது வந்து எவ்வளவு தூரத்துக்கு விஷயங்கள் காட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லேசா ஸ்கை தெரிகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒண்ணு வந்துருச்சு. இல்ல அந்த ஃபீலிங் வந்து இதுக்கு மேல செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஹெவியா போயிடும். இப்ப நமக்கு என்ன, இந்த கிரே வேணும். நமக்கு மழை பெய்யறதா இருந்தால் அந்த கிரே வேணும். நமக்கு தெரியும் அந்த இடத்துல அந்த கிரே இருக்குன்றது நமக்கு தெரியும். கொஞ்சம் நான் உள்ள தள்ளிக்கிறேன். ரெக்கார்டிங்குள்ள அது சரியா? அப்ப அந்த கிரே வேணும்னா நமக்கு என்ன, பான்சி என்ன வேணும்? கொஞ்சம் போல பான்சி எண்ணெய் எடுத்துக்கிறேன். இதே தட்டிலே பான்சி எண்ணெயும் போட்டுக்கிறேன். நமக்கு இதே தட்டை வச்சு அந்த கிரேயும் கொண்டாந்துடலாம். அதனால கொஞ்சம் பான்சி எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் எடுக்கிறேன். எடுத்து அந்த கிரேயை கொண்டு வந்துட்டு அந்த கிரேயை கொண்டு வந்து ப்ளூவையும் பான்சி எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி அந்த கிரேயை கிரியேட் பண்றேன். கொஞ்சம் ப்ளூயிஷ் கிரேயாவே இருக்கட்டும். இப்ப என்ன செய்யலாம்னா அப்படியே வச்சு விடுறோம். அப்படியே வச்சு விடுறோம். வச்சு விட்டுட்டு 2-3 வேலைகள் பார்க்கலாம். ஒண்ணு, நம்ம பிரஷ்ஷை வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரை ஆக்கிக்கிறோம். ஆக்கிட்டு அப்படியே கீழே இறக்கி விட்டுறலாம். அப்படி கீழே இறக்கலாம். தெரியுதா? இன்னும் கிட்டக்கு போகணுமா? பரவாயில்ல, தெரியுது இல்லையா? அது ஒண்ணு செய்யலாம்.
இன்னொன்னு என்ன செய்யலாம்னா அப்படியே வச்சு விட்டுறோம். வச்சு விட்டுட்டு அப்படி இழுத்துறோம். சூப்பர். அப்ப ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகுது. இப்ப இங்க எல்லாம் இருந்து மழை என்னம்மா கைது இன்னும் அத்தான்டிக்கா இருக்கு சார். ஆமா, கையில வர்றது. ஏன்னா நம்ம பிரஷரை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப வந்து என்ன செய்யலாம்னா, நான் இங்க எல்லாம் வச்சிருக்கேன். அங்க இருந்து நான் லேசா இப்படி இழுக்க போறேன். இந்த இடத்துக்கு காத்து வந்து இப்படி போயிட்டு இருக்கு, இந்த இடத்துக்கு காத்து வந்து இப்படி வந்துகிட்டு இருக்கு. இப்ப நான் வந்து எவ்வளவு மழை வேணும்ன்றத நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். கொஞ்சம் நல்ல நிறைய இந்த இடத்துல நிறைய இருந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு. செஞ்சுட்டு வேணும்னா இன்னும் டார்க்கா இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் ஓவர். ஆனா என்னதான் நடக்குதுன்னு செஞ்சு பார்ப்போம். என்ன கிட்டா போயிருப்பது. மழை பெஞ்சுக்கிட்டு வருது இப்பதான் அங்கெல்லாம். அது தூரத்துல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபீலிங் கிளியரா வந்துருச்சு இல்லையா? இப்ப இந்த கிளவுட் எல்லாம் சரியா தூரத்துல இருக்கு, இது பக்கத்துல இருக்கு, ரைட்டு விளங்குது, நமக்கு விளங்கலன்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லா கிளவுடுமே கிட்டத்தட்ட ஒரே ஃபீலிங்கோட இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஒன்னு செஞ்சு பார்ப்போம். கொஞ்சம் போல முன்னாடி இருக்கிற கிளவுட்ல எல்லோ வச்சு பார்த்தோன்னா என்ன ஆகுன்னு பார்ப்போம். இதுக்காக தான் அந்த பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்கம்மா அந்த காலத்துல, தைரியம் புருஷ லட்சணம்னுவாங்க. அப்போ ஒரு காரியத்தை வந்து தைரியமா செஞ்சிடலாம். அதான் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு தைரியமுள்ள ஒரு ஆளுன்றதுக்கு அடையாளம். தவறினால் அவலட்சணம். ஆமா, அதோட தூக்கி அப்படியே குப்பையில போட்டுற வேண்டியதுதான். ஆனால் அதை செஞ்சு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா, அது பார்க்கலன்னா பின்ன எப்பதான் அத நம்ம செய்யறது? அதனால எல்லோ ஆக்கர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். எல்லோ ஆக்கர் கொஞ்சம் போல எடுத்துக்கிட்டு பார்ப்போம் எப்படிதான் வருதுன்றத பார்ப்போம். அந்த ஒயிட்ஸும் இருந்தாகணும். அந்த ஒயிட்ஸ் இல்லாம போயிட முடியாது. இப்ப நம்ம இந்த போட்டோ ஆக்சுவலா எடுத்து வச்சிருக்கோம் நம்ம. அதனால இப்ப நம்ம இது ஆட் பண்றதுக்கும் அதை ஆட் பண்ணாம இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்றத நம்ம செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப கீழே கொண்டு போக வேண்டாம், அதை ஓரளவோட நிறுத்திக்கிறோம். அதை ரொம்ப கீழே கொண்டு போக வேண்டாம், ரொம்ப லெஃப்ட்டுக்கு கொண்டு போக வேண்டாம். மேஜரா இந்த கிளவுட்ல நல்லா இருக்குல்ல, ஆக்சுவலா நல்லா இருக்கு. இப்ப அந்த பெயிண்டிங் இத ரெஃபரன்ஸ பார்த்தோம்னா அதுல இருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு அதுல. அதோட அதை நிறுத்திக்கிறோம். அதை நிறுத்திட்டு என்ன செய்யறோம் இப்ப, கொஞ்சம் போல வேர்மிலியன் எடுத்து
ஏன்னா அந்த கலர்ஸ் தான் பளிச்சுன்னு வெளியில தெரியும். யூசுவலா ம். அதே தானே எப்ப பார்த்தாலும் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த கலர்ஸ் தான் பளிச்சுன்னு தெரியும். ம். அப்ப பளிச்சுன்னு தெரியிற கலர்ஸை எடுத்து போடுறது வந்து புத்திசாலித்தனம். கரெக்ட். சரியா? கீழே வந்து ஒரு ஷேடோ இருக்கிற ஒரு ஃபீலிங் ஒண்ணு கிரியேட் பண்றது வந்து டைமென்ஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். ம். ஆக எப்படி வச்சுக்கிறோம் நம்ம லைட் வந்து மேல இருந்து அப்படி வந்துகிட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம். இந்த இடத்துல ஷேடோவை கொடுத்து எங்கேயுமே நம்ம ஷேடோவை வந்து எம்பசைஸ் பண்ணவே இல்லை. அதனால ம். நம்ம இப்ப எப்படி நம்ம கொடுக்குறோமோ அதை வச்சு நம்ம மீதி இடங்களை கொண்டு போகலாம். ம். ஆக்சுவலா அவ்வளவு தூரத்துக்கு அது எஃபெக்டிவா இல்ல. நேரம் இருக்கிறது நல்லா இருந்தது சார். ஃபர்ஸ்ட் காலு கிட்ட இருந்தது. ஆமா. அது அப்படியே விட்டுருவோம். அதோட நிறுத்திக்கிறோம். அதை ஆ. நிறுத்திட்டு ம். ஆளுகளுக்கு ஷேடோ கொடுத்துருவோம். ம். ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் கொடுத்தோம்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கரெக்ட். கையில ஒரு குச்சி ஒண்ணு வச்சுட்டு இருக்கிற மாதிரி போட்டு எஸ் சார். அந்த குச்சில ஒரு லேசா சிவப்பா என்னமோ தொங்குது. ஆக்சுவலா போதும். ஆனா நம்ம வந்து லேசா முன்னாடி டெக்ஸ்சரை கொஞ்சம் காட்டலாம். நான் என்ன செய்யறேன், எல்லோ ஆக்கரையும் அந்த ப்ளூவையும் கொஞ்சம் போல மிக்ஸ் பண்றேன். மிக்ஸ் பண்ணிட்டு வேணும்னா ப்ரௌன் சேர்த்துக்கிறோம், இல்லாட்டி விட்டுறலாம். நியரஸ்ட் கிராஸ். ஆமா, நியரஸ்ட் கிராஸ் கொஞ்சம் காட்டிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. கான்ட்ராஸ்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த இடம்லாம் எம்டியா இருக்கிற மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இன்னும் கொஞ்சம் டைமென்ஷன் தெரியுது. ஏன் அந்த டைமென்ஷன் தெரியாட்டி ஒண்ணும் கெட்டு போகலையே? ஒண்ணும் கெட்டு போகல. ஏன் படம் வரையாட்டிக்கு நான் கெட்டா போயிருக்கேன்ல, ஏன் வரைஞ்சிட்டு உட்காந்துருக்கான்? இல்ல அப்படிதானே வருது. எதுனாலும் இல்லாட்டி ஒண்ணும் கெட்டு போயிருக்காது. ஆனா இருந்தா நல்லா இருக்குல்ல. ஆமா, இன்னும் மீனிங்ஃபுல்லா இருக்கு. இப்ப இந்த இடத்துல பெரிய பாறைக்கீரை எல்லாம் வச்சுக்கிட்டு என்னமோ ரோடு கண்ணா பின்னான்னு ஒரு ரோடு அங்க மேல வந்து அப்படி போயிட்டு இருக்கு, கீழே வந்து கண்ணா பின்னான்னு ரோடு, 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி என்னமோ ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். என்னன்னா,
இதுக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி காட்டலாம். அப்ப அந்த வீடுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறோம். இன்னொன்னு அந்த வீடை வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆக்கலாம். ரொம்ப ரொம்ப கிளியரா தெரியுது அந்த வீடு. கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆன உடனே அந்த வீடு தூரத்துக்கு போயிருச்சு. இப்ப கொஞ்சம் பேர்ட்ஸ் காட்டிட்டு முடிச்சிருவோமா இந்த பெயிண்டிங்க? அடுத்த ஒர்க் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன்னா, மீனிங் பேப்பர்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆரம்பிச்சிடலாம். அங்க இருந்து வருது. அழகா உட்காந்துருச்சு அந்த இடத்துல. சரியா கையெழுத்த போட்டுருவோமா? ஆக்சுவலா பார்த்தோம்னா இந்த இடம் ஆக்சுவலா ஒண்ணுமே செய்யாத மாதிரி இருக்கு. நம்ம ஒண்ணுமே செய்யல. ஆக்சுவலா பிசிக்கலா எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப ஜாஸ்தி ஒண்ணும் செய்யல. ஆனாலும் அந்த கொஞ்சம் போல செஞ்சது எவ்வளவு தூரத்துக்கு எஃபெக்டிவா ஒரு ரிசல்ட் கொடுத்துருச்சுல்ல. இந்த இடத்துல கையெழுத்து போட்டுருமா? இங்க போட்டுடலாம் கையெழுத்து. ஏன்னா நான் எப்பயுமே ஒரு 1/4 இன்ச்சு விட்டு அதுக்குள்ள கையெழுத்து இருக்கிறது நல்லது. ஏன்னா ஃப்ரேம் பண்ணும்போது அது போச்சு அப்படின்னா, கையெழுத்து டேட் எல்லாம் போச்சு அப்படின்னா நம்ம பிளான் பண்ணாம செஞ்ச மாதிரி இருக்கும். இன்னைக்கு டேட் வந்து 27th. சரி சரியாம்மா, எடுத்து வச்சிருவோமா? அதை இதை அப்படியே இதை நான் போட்டோ எடுத்த அப்புறம் அனுப்புறேன். அதனால நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க். அது தெரியவே இல்லை. ஆனா அது இல்லாம அதுக்கு மேல இருக்க கிளவுட்ல அது இல்லாம இருக்க மாதிரி இருக்கு. ஆனா அந்த எல்லோ வச்சப்பறம் இன்னும் நல்லா எலிவேட் ஆயிடுச்சு. அந்த பக்கத்துல வந்தது வந்து இந்த கிளவுடுக்கும் அந்த கிளவுடுக்கும் இது வேற கிளவுட் செட் ஆஃப் கிளவுட்ஸ், அது வேற செட் ஆஃப் கிளவுட்ஸ். அங்க இருக்கிறது வேற என்னமோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஸ்டோரி ஒண்ணு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. சரியாம இதை அப்படியே தூக்கி அப்படி வச்சுட்டு எங்க வைக்கிறது? ஒட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன். சரியா? இது என்ன பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னா, எங்க இருக்குது இது? என்ன ஏன் அப்படி கோணலா போகுது? பயங்கரமா இருக்கு கிளவுட்ஸ். நிறைய கிளவுட்ஸ் எடுத்து வச்சேன். ஏகப்பட்ட கிளவுட்ஸ் எடுத்து வச்சேன். அனுப்புறேன் நான். இத கொஞ்சம் சிறுசாக்கிட்டாலும் சரியா வரும்.
இது ஏன் இப்படி இருக்கு? இது ஏன் திடீர்னு சிறுசாச்சேன்னு தெரியலையே?